அவ்வளோதான். நீங்கள் என்ன பிரியாணின்னு சொன்னீங்க? பன்றிக்கறி பிரியாணி. பன்றிக்கறி பிரியாணி வந்துட்டு வீட்டில் செய்ய போகிறோம். நட்பூஸ் அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். நட்பூஸ் எப்படி கீழே போய் படுத்து வச்சு பாருங்க, வரமாட்டேங்குது கூப்பிட்டா. நட்பூஸ் பிரியாணி, அதாவது பன்றிக்கறி பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நட்பூஸ் சுட சுட கொதிக்க கொதிக்க இருக்கு. பல்ல போடுறியா? இங்கே போடு. சாண்டி என்கிற லியோ ஹாய் சொல்லு வீடியோவில் எல்லாருக்கும். ஹாய். பாரு மூஞ்சில் பாரு எவ்வளோ சரியான வாட்டர் வாஷ். உள்ள இன்டீரியர்லாம் செமையாக க்ளீன் பண்ணியாச்சு பாருங்க அதெல்லாம். ஹலோ நட்பூஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே விளாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விளாகில் வந்துட்டு என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டு வேலைகள் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், குழந்தை தொழிலாளர் மூக்கில் கர்ச்சிப் கட்டிக்கிட்டு பிரணவ் அவங்க அம்மா வந்து தொடச்சி கொடுத்துட்ருக்குறாங்க. நாங்கள் வந்து ஒரு ரேக் மாதிரி ஆல்ரெடி நம்ம கடையில் இருந்த ரேக்கு தான் அது. அந்த ரேக்கை வச்சு இவங்களுக்கு வந்து இந்த புக்ஸ் எல்லாம் அடுக்கலான்னு சொல்லி அந்த ரேக் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி புக்ஸு நோட்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால் வந்து இந்த ஒரு ரேக்கை பண்ணிகிட்ருக்குறோம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த ஸ்டெப்ஸில் சைடில் இருக்கக்கூடிய இந்த கைப்பிடிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு இந்த கவர் கொடுத்துருக்காங்க பேக்கிங்காக. இந்த கவர்லாம் வந்துட்டு அசிங்கமாக இருந்தது அப்படின்றதுனால இதெல்லாம் வந்துட்டு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கலந்து எடுத்து குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பிரணவ் வந்துட்டு வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. தீக்ஷிதா வந்துட்டு இங்கே அடிக்க வைப்பாங்க. நான் வந்து இதை செட் பண்ணுவேன். இப்போ பார்க்கலாம் பிரணவ் எதை எடுத்துகிட்டு வர்றாரு. என்னாச்சுங்க பிரணவ்? என்னடாச்சு? ஏன் கட்சி வேணாமா? சரி எடுத்துகிட்டு வா டக்கு டக்குன்னு. பிரணவ் எப்படி எடுத்துகிட்டு வரான்னு பாருங்கள். சசி அங்கே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. பிரணவ் ஒன்று எடுத்துகிட்டு வர்றாரு. லியோ எங்கே? நம்ம வீட்டில் ஒரு குட்டி தலைவன் இருக்கான். வீடியோவில் வந்து காமிச்சிருக்க மாட்டோம், ஷார்ட்ஸ் தான் ஒன்று போட்டிருப்போம். இங்கே வா லியோ. இவன் தான் நம்மளுடைய லியோ. இவனுக்கு வந்துட்டு சாண்டின்னு சொல்லி சண்முகம் சேர்த்து திவ்யா வந்து சாண்டின்னு பேர் வச்சுருந்தாங்க. நாங்கள் மாற்றி லியோ அப்படின்னு வச்சிட்டோம். சாண்டி என்கிற லியோ இவன் பேர். தூக்குடா பிரணவ். சாண்டி என்கிற லியோ ஹாய் சொல்லு வீடியோவில் எல்லாருக்கும். ஹாய். பாரு மூஞ்சில் பாரு எவ்வளோ அழுக்கு டஸ்ட்டு. சரி வா டக்கு டக்குன்னு வேலையை பார்ப்போம். தீக்ஷிமா இங்கே வா. நம்ம எல்லாரும் சொந்தமா உட்காந்து பிரியாணி அதெல்லாம் செஞ்சோம்ல, செஞ்சுட்டு நம்ம சொல்லியிருந்தோம்ல இனிமே யாரும் பேச மாட்டேன்னு. அதுக்காக ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க கமெண்ட்ல, ஹாய் தீக்ஷித், ஹாய் தீக்ஷித், ஹாய் தீக்ஷித் போட்டிருந்தாங்க. தீக்ஷி வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஹாய் தீக்ஷி போறாங்க. தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ் சொல்லுங்க தீக்ஷி அங்கிள். தேங்க்ஸ் அங்கிள். மொத்தமா எவ்வளவு இருக்கனா? டோட்டல் பிரணவ் 6, எனக்கு 6. ஆமா. ஓ ரேக் செட் பண்ண உடனே அடுக்க ஆரம்பிச்ச எல்லா புக்ஸ் எல்லாம். ஓ பிரணவ் நீ தான் பண்றியா? பரவாயில்லையே, குட் கேர்ள். தம்பிக்கு ஹெல்ப் பண்றேன். அவ்வளோதான். இந்த மாதிரி இது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தான் தீக்ஷி. உங்களோட நோட் புக்ஸு, பேகு, உங்களோட திங்ஸ் எல்லாம், ஸ்கூல் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது. ஓகேவா? ஓ ஐடி கார்டு இங்கே வச்சுட்டிங்களா? சரி. இப்போ வந்துட்டு இந்த பக்கம் நம்ம யூஸ் பண்ண முடியாது, சோத்தொட்டி வச்சாச்சு. ஏதாவது ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாத ஐட்டம்ஸ் வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம் இந்த சைடில் பின்னாடி. பரவாயில்ல, இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குல்ல தீக்ஷி? ஏன்னா இந்த ரூம் நம்ம வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. நம்ம வந்து மேலே இருக்க ரூம் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்துட்டு நம்ம எப்போவுமே க்ளோஸ் பண்ணி தான் வைப்போம். அதனால் இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். அடுத்து வேறு என்ன வைக்க போகிற? அவ்வளோதானா? சரி ஓகே. சரி தீக்ஷிவா, நம்ம சமைக்கணும். மணி வந்து இன்றைக்கி பாருங்க 11:30 ஆயிடுச்சு. ஹாய் பிரணவ், குளிச்சிட்டியா பிரணவ்? இப்போ நானும் குளிச்சுட்டு வந்து நம்ம கடைக்கு போகலாம். கடைக்கு போய் நாங்கள் வாங்கிட்டு வந்து சமைக்க போகிறோம். நான்வெஜ்ஜு செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசனை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு பிரதோஷம். அதனால் தீக்ஷி வந்து மஷ்ரூம் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு இருக்காப்புல. பிளான் பண்ணுவோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றத வெயிட் பண்ணிப்பாங்க. ஒரு வழியாக என்ன சமைக்கிறதுன்னு பேசி முடிவு பண்ணியாச்சுங்க. நீங்கள் தம்பனேலில் மேபி பார்த்துருக்கலாம், டைட்டில்லையும் தம்பனேல்லையும். ஏன்னா வீடியோ எடுத்துகிட்ருக்கோம்ல, இதுக்கப்புறம் நான் போடலாம் தம்பனேலில். ஒரு முக்கியமான டிஷ்ஷு தான் பண்ண போகிறோம். ஆமாங்க, நான் வந்துட்டு வெளியில் சாப்பிட்ருக்கேன்.
பட் வந்து வீட்டில் சமைச்சதில்லை. என்ன செய்ய போகிறோம் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி வந்துட்டு பன்றிக்கறி பிரியாணி வந்துட்டு வீட்டில் செய்ய போகிறோம். இது வந்துட்டு நாங்கள் புதுசாக குடி வந்துருக்கிற வீடு. இந்த வீட்டில் பன்றிக்கறி செஞ்சு எப்படி சாப்பிட்றோம், எப்படி எல்லாரும் வந்துட்டு சசி பொய் இல்லை உண்மையை தான் அடுத்து பார்க்க போகிறாங்கல்ல வீடியோ. சசி இப்போ தான் திட்டினேன், ஏன் சசி அப்படி சொல்கிற, நம்ம ஏமாற்றக்கூடாது வியூவர்ஸை, வீடியோ பார்க்குறவங்கள அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு பன்றிக்கறி பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பன்றிக்கறியிலேருந்து தேவையான பொருட்கள் நான் பிரணவ் தீக்ஷி 3 பேர் வாங்கிட்டு வந்தோம். பன்றிக்கறி எப்படி சமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கறி வாங்கிட்டு வந்து கழுவலாம் கூடாதுங்க. அப்படியே அந்த ரத்தம் இருக்குல்ல அதோடு அப்படியே போட்டு தான் சமைக்கணும். கொஞ்சம் ரத்தமும் வாங்கிட்டு வந்திருக்கோம். பன்றிக்கறியை சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் குழம்புல லாஸ்ட்டாக ஊற்றுறதுக்காக. அதுக்கப்புறம் பன்றிக்கறியை சமைச்சு நம்ம லியோ இருக்கான் பாருங்க, டெய்லியோ அவனுக்கு வந்துட்டு ஊட்டி விட போகிறோம். அவன் பன்னிக்கறியை சாப்பிட்டு பண்ணியாக மாறுறானா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வாங்க போய் பன்னிக்கறி சமையல் பண்ணலாம். பன்றிக்கறி பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். பக்கத்தில் வாத்திச்சு பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருவாங்க. பாஸ்மதி அரிசி ஊற வச்சாச்சு, எல்லாமே ரெடியாக இருக்குது. கறி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கறி அவசர போகிறதில்ல, அப்படியே தான் போட போகிறோம். சரி ஓகே. அடுத்து இப்போ வந்துட்டு மல்லி புதினா ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பிரியாணின்னு சொன்னீங்க? பன்றிக்கறி பிரியாணி சாப்பிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி. நீ சாப்பிட போகிறப்ப அதுவும் அப்பாவுடைய கைவானத்தில் கை பக்குவத்தில் சூப்பராக இருக்கும் டேஸ்ட். பன்றிக்கறி பிரியாணி நல்லபடியா வரணும் கடவுளே. என்னடா இது? செக்குல ஆட்டுல சுத்தமான கடல் எண்ணெய் அப்படின்னு சொல்ல மாட்டேன், இது வந்து நெய் எண்ணெய், நார்மலான ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் தான். ஹாய் சொல்லியிருக்கணும். போதும் என்று தெரிவித்தவுடன் ஊசி காமிச்சிடுறேன். பிரணவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்து ஊசியில மருந்து கொடுக்க சொன்னா எல்லாத்துக்கும் ஊசியை குத்திட்டு இருக்கிறான். தம்பி ஏதுடா உனக்கு டாக்டர் கொடுத்தாங்கல்ல. அடுத்தது இந்த மாதிரி அண்ணாச்சி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அடுத்து வெங்காயத்தை போட போறேன். என்னடா டாக்டர் நர்ஸ் மாதிரி ஊசி பாக்கெட்ல வச்சு சுத்திட்டு இருக்க? வெங்காயத்தை போடவும் நட்டு பொம்மை தருவியா? பல்ல போடுறியா? இங்க போடு. நான் ஊசி போட்டுக்கிட்டதால பிரணவ் வந்துட்டு எனக்கு பொம்மை கிஃப்டா கொடுத்துட்டான். தேங்க்யூ பிரணவ். சமைச்சு முடிச்சுட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு குழியில போட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் பன்றிக்கறி பிரியாணியை எடுத்து காட்டுவோம். நட்பூஸ் அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிங்க நட்பூஸு. நல்லா வந்துட்டு ஒரு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டாங்க. நல்லா வந்துட்டு இது வதங்கணும் வெங்காயம் தக்காளி. உங்களுக்கு ஒன்று ஒன்றா காணும். எப்போ பார்த்தாலும் இந்த சமைக்கிறது வெங்காயம் போடு, அடுப்பை பற்றவை, எண்ணெயை ஊற்று, தக்காளியை போடுன்னு எவ்வளோ வீடியோ பார்த்து போர் அடிச்சிருக்கோம். நானும் அந்த மாதிரி ரொம்ப அறுக்க விரும்பல. அதனால் இந்த பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். சாப்பிடும்போது கண்டிப்பாக காமிப்போம். தீக்ஷிதா வந்துட்டு இங்கே உட்காந்து தான் அவன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான். பாருங்க, வீடியோ உட்காந்து. இதுதான் என்னுடைய கேமரா உமன். இங்கே பார்த்தீங்களா ரெண்டா வட்டங்க மாட்டான். அவன் ஏதாவது ஸ்கேலுங்க யாராவது? சொல்லு. ஸ்கேலா சொல்லு தீக்ஷ்மா. பிரியாணி எப்படி வரும்னு எதிர்பார்க்குறேன்? பிரியாணி வில் பி குட் அப்படின்னு சொல்லு. பிரியாணி நல்லாவும் நினைக்கிறோம். ஏன் அது சும்மா வெறும் சிரஞ்ச் மட்டும்தான், அதுல ஊசி இல்லைல்ல. அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கறி வந்திருக்கான்னு பார்த்து. ஓகே, நல்லா வந்திருக்கு. நீ காமிக்க முடியாதா? இரு, நான் காமிச்சிடுறேன். அட்போஸ் பிரியாணி, அதாவது பன்றிக்கறி பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நட்பூஸ். சுட சுட கொதிக்க இருக்குது பாருங்கள். சரிங்க, உங்களுக்கு சூடாக இருக்குது, அதனால் கறியை இப்போ எடுத்து காமிக்க முடியாது, நான் அப்புறம் காமிக்கிறேன். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 முட்டை மட்டும் வேக வச்சுருவோம்.
கறிக்கு வந்துட்டு எதுவும் தேவைப்படாது, இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைட் டிஷ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக. சரி வாங்க இப்போ சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு குழியில் போட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளார இப்போ வந்துட்டு நேராக போயிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதான். சாப்பிட்டுட்டு சில பல ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. நம்ம வந்து காரை வந்து கழுவ போகிறோம், காரை வந்து வாஷ் பண்ண போகிறோம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த வீட்டில் கார் பார்க்கிங் பிரச்சனை பெரிய தலைவலிங்க. 2 தெரு தள்ளி தான் கார் நிறுத்திட்டு இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கார் பார்க்கிங்கோட வீடு கிடச்சதால பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம கார் பார்க்கிங்கில் விட்டு தான் வந்து காரை கழுவ போகிறோம். அடுத்தடுத்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் உங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்காக இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். பிரியாணி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. வா ஃப்ரெண்டா வா சாப்பிடலாம் வா. தீக்ஷிமா டிவி மியூட் பண்ணு. என்னப்பா அது விடுப்பா, கொலை வீட்டுக்குள்ளே வரது நல்லது. சாப்பிட்றலாமா தீக்ஷி? எப்படி இருக்குன்னு ஏதாவது எதிர்பார்ப்புகள்? டைம் இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க. சண்டே அப்போ நாங்கள் வழக்கமாக 12:30-1 மணிக்கெலாம் சாப்பிட்ருவோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. குடிசமா கட்டணும் இது இங்கே போடு. டிவியை ஓகேவா? ஆரம்பிக்கலாங்களா? முதல்ல வந்துட்டு எனக்கு ஒரு முட்டை. சாப்பிட்டு வாங்கிக்கலாம். என்ன கேளுங்க. ஓகே சாப்பிட்டு பார்த்துடலாமா? இல்லை வேண்டாம்னு சொன்னேன்னு கேட்பாங்க. என்ன தீக்ஷி இப்படி கலாய்க்கிற? நீ பார்க்குறேன் எப்படி கலாய்ப்பா. எப்படி பார்த்துடலாமா? ஏய் எங்கே பன்றிக்கறி பிரியாணி? பன்றிக்கறியே காணோம். என்ன பண்ண? பன்றிக்கறி எல்லாம் வெளியே போயிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் உங்களை ப்ராங்க் பண்ணோம். பண்ணுறீங்களா? என்ன பண்ணுறது, ஏதோ எங்களால் முடிஞ்சது. பன்னிக்கறி எப்படிங்க வீட்டில் சமைச்சு சாப்பிட முடியும்? இன்னைக்கு வர பிரதோஷம். அது பிரதோஷம். பிரியாணி எப்படி இருக்கு? காரம் அதிகமாக இருக்கு. ஓகே அப்புறம் வா. தயிர் போட்டு சாப்பிடுங்க. டேய் எங்கே ஜம்பமாக அதுக்கு கட்டுக்கட்டில் உட்காந்துக்கிட்டேன். வா கீழே போகலாம் வா. நட்பூஸ் எப்படி கீழே போய் படுத்து வச்சு பாருங்க, வரமாட்டேங்குது கூப்பிட்டா. வா. நாங்கள் ரொம்ப நேரமாக மேலே தூங்கிட்டு இருந்தோம். இவன் வெளியில் தனியாக இருந்தான்னு சொல்லி கதவு திறந்த உடனே நேராக படிக்கிட்டு வழியே ஏறி மேலே வந்துடுச்சு. எங்கே வெளியில் ஓடுறா? வா கீழே போகலாம். வா கீழே போகலாம். என்ன நீ ஆட்டம் காட்டுற? வெளியில் வா. இந்த பெல்ட்டை வச்சு தான் உன் அடிக்க போகிறேன். வெளியில் வா. இப்படி பாரு இப்போ எப்படி ஆட்டம் காட்டுறது பாரு. நட்போஸ் காரை வழியாக மேலே கார் பார்க்கிங் ஏற்றியாச்சு. அடுத்து காரை கழுவி சுத்தப்படுத்தி ரெடி பண்ணோம். எவ்வளோ குப்பையாக இருக்குது பாருங்கள், உள்ளே வெளியே. ஆமாம், ப்ராணா வந்துட்டு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி வாமிட். இப்போ டெய்லி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம இடம் கிடைக்கும். முன்னாடி வந்துட்டு டெய்லி க்ளீன் பண்ண முடியாது, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்துட்டு தினமும் நம்ம க்ளீன் பண்ண முடியும், அதனால் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் எடுத்து பண்ணுறேன் சாப்பிடலாம். நட்பூஸ் எவ்வளோ குப்பை பாருங்கள். நீங்கள் யாராவது கார் வச்சுருந்து இப்படி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள், இவ்வளோ குப்பை இருக்குமா உங்கள் கார்லன்னு. இப்போ கம்ப்ளீட்டாக இது வந்து டிரைவர் சீட்டுக்கு அடியில் இங்கேருந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டேன் ஃபுல்லாக. பாருங்க நட்பூஸ் எல்லா வேலையும் முடிஞ்சு. அடுத்து இங்கே பாருங்கள், இந்த க்ளீனிங் வேலையாக முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஷாம்பு நுரையும் எடுத்துகிட்டு இதை பாருங்கள் உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி. ஏசி வந்துட்டு நட்பூஸ் அவ்வளோதாங்க, பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு நம்ம வண்டியை. சரியான வாட்டர் வாஷ், உள்ள இன்டீரியர்லாம் செமையாக க்ளீன் பண்ணியாச்சு. அதெல்லாம் தனியாக எடுத்து கழுவி 6 லெவல் பண்ணியாச்சு. அவ்வளோதான். நமக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருந்ததுன்னா டெய்லி வந்து சுத்தம் பண்ணி வடிச்சுக்கலாம் காரை. நமக்கு இந்த மாதிரி இடம் இல்லையே, என்ன பண்ணுறது? இதுக்கு முன்னாடி இந்த இடம் வந்துட்டு கார் பார்க்கிங்கே இல்லாத இடம், 2 தெரு தள்ளி போயிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை.
பெரிய பார்க்கிங். ஃப்ரீயாக கார் நிறுத்தி நம்ம டெய்லி தொடச்சிக்கலாம். டெய்லி தண்ணியை ஊற்றி கழுவலாம் வேணாம், தண்ணியும் வேஸ்ட் ஆகும். தொடச்சி வச்சாலே போதும். பாருங்கள் எப்படி பளபளன்னு இருக்கும் கண்டிப்பாக. சரி ரைட்டு, வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா நான் அடுத்து உங்களுக்கு போயிட்டு வீடியோ வந்து எடிட் பண்ணி போடணும். டைம் போய் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களை சந்தோஷப்படுத்திருக்க முடியும் நம்புகிறேன். மீண்டும் இனிமையானது ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடுகிறது நான் உங்கள் ராஜா, சசி மற்றும் பலர். தீக்ஷி